ஹாய், வெல்கம் டு இனியாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். நல்லா காரசாரமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சிக்கன். அதில் தான் இன்றைக்கி இந்த டிஷ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறேன். உண்மையுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது 3/4 கிலோ மெஷர்மெண்ட். 3 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் வரமல்லி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை மிளகா வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவுமே விட வேணாம், கருக விட்டுறாமல் நல்லா மணம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பவுட்ராக இருக்கணும். ரொம்ப குறன்னு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் பவுட்ரு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை. எண்ணெய் கடாயில் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய் வச்சு இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதுவே ஓகேனா நீங்கள் தேவை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கன் எடுத்து வச்சுக்க சிக்கனையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். அந்த ஜாரை மட்டும் லைட்டாக அலசி தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா சிக்கன்லேயே நிறையா தண்ணி வரும். அதனால் நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ஒரு க்ரீமியாக அப்படி பார்க்க சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி எடுத்துருங்க. நான் இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டேன். உண்மையாலுமே எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.